ஜூன் 3ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பட்ட திடீர் உணவு நச்சுத்தன்மை சம்பவத்தை தொடர்ந்து சுமார் 100 பேர் அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நிலை ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையில் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிப்படைந்த நிலையில் அங்கு வேலை செய்கிற பெண் ஊழியர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அடுத்தடுத்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடுமையான வயிற்றுவலி, வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனது அவசர மருத்துவ நடவடிக்கைகளை உடனடியாக செயல்படுத்தி மருத்துவக் குழுக்களை விரைவாக களமிறக்கியது. திடீரென அதிகரித்த நோயாளிகளின் வருகையை சமாளிப்பதற்காக கூடுதல் படுக்கைகள், சிகிச்சை பிரிவுகள் மற்றும் தீவிர சிகிச்சை வசதிகள் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இடையறாத மருத்துவ சேவை வழங்கப்பட்டது. மருத்துவக் குழுவினரின் அர்ப்பணிப்பான சேவையும் அரசு நிர்வாகத்தின் சிறப்பான ஒருங்கிணைப்பும் காரணமாக அனைத்து நோயாளிகளும் வெற்றிகரமாக சிகிச்சை பெற்று உடல்நிலை சீரடைந்தனர். இந்த அவசரகால சூழ்நிலையில் விரைவான நடவடிக்கையையும் சிறப்பான ஒருங்கிணைப்பையும் வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தேவைப்படும் தருணங்களில் துரிதமான, மனித நேயமிக்க மற்றும் உயிர்காக்கும் மருத்துவ சேவையை வழங்குவதில் நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறோம்.